ஹாய், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இது மசில் மாஸ்டர் கிளாஸோட தேர்ட் வீடியோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு தரப்போற இந்த 5 சீக்ரெட் ரூலை வச்சு நீங்க பிகினரா இருந்தா கூட ஒரு வேரியேஷன், ஒரு எக்ஸசைஸ் வேரியேஷன் பெஸ்ட் வேரியேஷனா இல்ல வர்ஸ்ட் வேரியேஷனானிட்டு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 5 ரூலை வச்சு அடுத்த தடவை நீங்க ஒரு மசில் growth ப்ரோக்ராம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு கோட்டட் மசில் பில்டிங் ப்ரோக்ராம யாரோட ஹெல்ப் இல்லாம நீங்களே ஈஸியா ரெடி பண்ண முடியும். முதல் ரூல் ஆப்டிமல் ஸ்ட்ரெச். ஒரு எக்ஸசைஸ் வேரியேஷனை உங்களோட மசில் பில்டிங் ப்ரோக்ராமுக்கு ஆட் பண்றீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் வேரியேஷன்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதாவது உங்களோட டார்கெட்டட் மசில ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணி டேமேஜ் பண்ண முடியுமான்றத பார்க்கணும். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ இந்த ஒர்க் அவுட்டை பாத்தீங்கன்னா இந்த ரோயிங் மிஷின்ல நம்ம ரோ பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்க பிளாக் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இதை நம்ம மாடிஃபை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் இதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஒரு செஸ்ட் சப்போர்ட்டட் ரோயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செஸ்ட் சப்போர்ட்டட் ரோயிங்ல உங்களோட செஸ்ட்டை பிளாக் பண்ணி உங்களை பெட்டரா இன்னும் டீப்பா அந்த ஸ்ட்ரெச்சை என்ஹான்ஸ் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒர்க் அவுட் பதிலா ஸ்ட்ரெச்சை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற இந்த ஒர்க் அவுட்டை சூஸ் பண்றது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஒரு மசில ஸ்ட்ரெச் பண்ணி டேமேஜ் பண்றது மசில் growthக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்றேன். இப்போ நம்ம வேரியேஷன் சூஸ் பண்ணும் போது அந்த வேரியேஷன்ல ஸ்ட்ரெச் இருக்கான்னு பார்த்துட்டோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரெச் இருந்து அந்த ஸ்ட்ரெச் போர்ஷன்ல பயங்கரமா சேலஞ்சிங்கா இருந்தா, உங்களுக்கு ஒரு பயங்கர டென்ஷன் இருந்தா அது இன்னும் வெறித்தனமா இருக்கும். மோஸ்ட்லி அது ஒரு கோட்டட் எக்ஸசைஸா இருக்கும். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். லேட்டரல் ரேஸ் எடுத்துக்குவோம். லேட்டரல் ரேஸ் ஒரு நல்ல வேரியேஷன் தான். பட் இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நீங்க கீழே வரும்போது அந்த ஸ்ட்ரெச் போர்ஷன்ல டென்ஷனே இல்லாம போயிடுது. டென்ஷன் ரொம்பவே கம்மியாயிடும். அதுக்கு பதிலா ஒரு லீன் அண்ட் லேட்டரல் ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் போர்ஷன்ல பயங்கர டென்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெச் போர்ஷன்ல சேலஞ்சிங்காவும் இருக்கும். இது ரெண்டுமே மசில் growthக்கு ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். சோ நீங்க இதை கோட்டட் வேரியேஷனா கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது ரூல், சாலிட் ஹிட் ஆன் த டார்கெட் மசில். அதாவது நீங்க இப்ப ஏதாவது ஒரு வேரியேஷனை ஒரு மசில டார்கெட் பண்றதுக்கு பண்றீங்கன்னா அந்த மசில்ல தான் மேக்சிமம் பர்ன், டென்ஷன், ஸ்டிமுலஸ் இது எல்லாமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஃபோர் ஆர்ம் ஹிட் பண்ண போறோம், ஃபோர் ஆர்ம்க்கு ஒரு வேரியேஷன் சூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஓல்டு ஃபோர் ஆர்ம் ரோலர் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம இத கொஞ்சம் ஹைட்டா அட்டு வச்சு பண்ணும்போது ஃபோர் ஆர்ம்ல பயங்கரமா டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஷோல்டர்லயும் பயங்கரமான டென்ஷன் இருக்கும். ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். சம்டைம்ஸ் உங்களோட ஃபோர் ஆர்ம் கிவ் அப் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஷோல்டர் கிவ் அப் பண்ணிடலாம். சரிடா, இதுல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இது நம்ம கீழே வச்சு பண்ணோம்னா ஃபோர் ஆர்ம் கூட சேர்ந்து பயங்கரமா பைசப் டயர்ட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோர் ஆர்ம்ல மட்டும் பயங்கர டென்ஷன் ஹிட் இல்லாம வேற மசில்லயும் நிறையவே ஹிட்டும் டென்ஷனும் போகுது. இதுக்கு பதிலா நீங்க ட்ரெடிஷனல் டம்பிள் ரிஸ்ட் கர்ல் பண்ணீங்கன்னா செட்டப்பும் ரொம்ப சிம்பிள். டம்பல் இருந்தாலே போதும், இல்ல பார்பல் இருந்தாலே போதும். இந்த ரிஸ்ட் கர்ல் வேரியேஷனை ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது பண்ணும்போது உங்களோட மேக்சிமம் பர்ன் ஃபோர் ஆர்ம்ல மட்டும் தான் இருக்கும். ஃபோர் ஆர்ம் மட்டும் தான் ஃபெயில் ஆகும். ஃபோர் ஆர்ம் மட்டும் தான் உங்களை இரிட்டேட் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒர்க் அவுட்டை விட இந்த ஒர்க் அவுட்டை சூஸ் பண்றதா பெட்டர். ஏன்னா நம்ம ஃபோர் ஆர்ம் தான் டார்கெட் பண்றோம். ஃபோர் ஆர்ம் கூட சேர்ந்து வேற எந்த மசிலையும் நம்ம டார்கெட் பண்ணல. இப்ப நம்ம பைசெப்பை டார்கெட் பண்றோம்னா பைசெப் தான் ஃபெயிலியர் மட்டும் போனோம், பைசெப் தான் கிவ் அப் பண்ணோம். பைசெப்பை விட்டு வேற மசில் கிவ் அப் பண்ணா நம்ம பைசெப்க்கு ஜஸ்டிஸ் பண்றோமா? கிடையாது. மூணாவது ரூல், ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி. அதாவது நம்ம இப்போ ஒரு ஒர்க் அவுட் வேரியேஷன் சூஸ் பண்றோம்னா அந்த ஒர்க் அவுட் வேரியேஷன் நம்மளோட டார்கெட் பண்ண மசில்ல பயங்கரமா ஹிட் தருது மட்டும் இல்லாம நம்மளோட ஜாயிண்ட்டை சேஃபா வச்சுக்குதான்றது ரொம்ப முக்கியம். உங்களோட ஜாயிண்ட்ல ஒரு பேட் பெயினோ இல்ல டிஸ்கம்ஃபர்ட்டோ இருந்தா ஒரு நல்ல ஃபார்ம் அண்ட் டெக்னிக் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே லாங் டேர்முக்கு போயிட்டு இருந்தா இவென்ச்சுவலா இன்ஜரியில போய் முடிய சான்சஸ் அதிகமாகும். நீங்க ஒரு செட்டு பண்ணும் போதும் சரி, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, இல்ல உங்களோட ஃபுல் செஷன் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சரி, உங்களோட ஜாயிண்ட்டுங்கள்ல எந்த விதமான பேட் பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரைசெப்பை டார்கெட் பண்ண ஜேஎம் பிரஸ் பண்ணும்போது எனக்கு எல்போல ரொம்பவே பேடா பெயின் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பதிலா நான் ட்ரைசெப் ஓவர் ஹெட் கேபிள் எக்ஸ்டென்ஷனுக்கு ஸ்விட்ச் ஆனும் போது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. அந்த ஒர்க் அவுட் என்னால பயங்கரமா எஃபர்ட் போட்டு புஷ் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு அதை விட இது ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்மூத்தா ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டேன். அகைன் இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகலாம். சில பேருக்கு ஜேஎம் பிரஸ் ரொம்ப நல்லா சூட் ஆகலாம், கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பெயின் தரலாம். சோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணி ஜாயிண்ட்டை கம்ஃபர்ட்டா வச்சு ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். நாலாவது ரூல், ஃபட்டிக். அதாவது இப்போ நீங்க ஒரு வேரியேஷனை சூஸ் பண்றீங்கன்னா அந்த வேரியேஷன் உங்களோட டார்கெட்டட் மசில்ல பயங்கரமான பம்ப், பர்ன், ஸ்டிமுலஸ் தர்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு அன்னெசரி டயர்ட்னஸும் ஃபட்டீகும் கம்மியா தரணும். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இது ரொம்ப முக்கியம். அந்த ஒர்க் அவுட் உங்களோட மசில பயங்கரமா ஹிட் பண்ணும், அதே அளவுக்கு அன்னெசரி டயர்ட்னஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணும்.
ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அழுத்தி சொல்றேன்னா, எவென்ச்சுவலா இந்த மாதிரி அன்னெசரி ஃபட்டிக் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிட்டே போனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகலாம். இதனால மசில் growth பயங்கரமா அடி வாங்கலாம். செகண்ட், ரிகவரி ரொம்ப அடி வாங்கலாம். அகைன் ரிகவரி அடி வாங்கினாலும் உங்களோட மசில் growth அடி வாங்கும். தேர்ட், மோட்டிவேஷனும் அப்புறம் அந்த ஜிம்ல அந்த என்ஜாய்மெண்ட்டும் உங்களுக்கு கீழே போற சான்சஸ் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா வேரியேஷனை சூஸ் பண்ணணும். இப்போ எல்லா ஒர்க் அவுட்டும் இப்படி இருக்கிறது இல்ல. சில ஒர்க் அவுட் உங்களுக்கு நிறையவே டயர்ட்னஸ் தரலாம். அதே மாதிரி பயங்கரமா மசில்ல ஹிட்டும் ஸ்டிமுலஸும் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்பிள் ஸ்குவாட், பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட், லஞ்சஸ், பென்ட் ஓவர் பார்பிள் ரோஸ், இந்த ஒர்க் அவுட் எல்லாமே கொஞ்சம் நிறைய ஃபட்டிக் தரும். அதே சமயத்துல உங்களோட மசிலுக்கு பயங்கரமான ஹிட்டும் ஸ்டிமுலஸும் கொடுக்கும். இந்த மாதிரி வேரியேஷன்களை நீங்க தாராளமா உங்களோட ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ல சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5வது ரூல், ப்ரோக்ரஷன். நம்ம மசில் பில்டிங்க்கு ஏதாவது வேரியேஷனை சூஸ் பண்றோம்னா அந்த வேரியேஷன்ல, அந்த பர்டிகுலர் வேரியேஷன்ல ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட அப்ளை பண்றதுக்கு முடியுமா முடியாதா, ஈஸியா கஷ்டமான்றத பார்க்கணும். நம்ம பாடி வெயிட்ஸ் அடாப்ட் பண்றதுல ரொம்பவே ஸ்மார்ட். நம்ம மசில்ஸை கான்ஸ்டன்டா க்ரோ பண்றதுக்கு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் ரொம்ப முக்கியம். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியலன்னா உங்களோட மசில் growth lag ஆகும். நானே பர்சனலா நிறைய பேரை பார்த்துக்கிறேன். அவங்களோட மசில் பில்டிங் ப்ரோக்ராம்ல டிராகன் பிரஸ், ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ், மசில் அப், ஹியூமன் ஃபிளாக்ஸ், இந்த மாதிரி வேரியேஷன்களை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேரியேஷன்களை ப்ரோக்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வேரியேஷனை சூஸ் பண்றது மசில் growthக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மூவே கிடையாது. இந்த 5 ரூலியை வச்சு உங்களோட மசில் growth ப்ரோக்ராமை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் ஒரு கோட்டட் ப்ரோக்ராமா இருக்கும். இல்ல நீங்க ஒரு பர்சனல் ட்ரெயினரா இருந்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு கோட்டட் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் ரெடி பண்ண இந்த வீடியோ ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எஜுகேஷனலாவோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் கான்டென்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது மசில் பில்ட் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். until then, peace.